நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை முடிந்து நன்றாக பேசி வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், தற்பொழுது ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவரது ரசிகர்களுக்கு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது அவர் உடல் நலமாக இருக்கிறார், பேசி வருவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கு? பொது வார்டுக்கு எப்பொழுது மாற்றப்படுவார்? என்ன நிலை? உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு 10 மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அதாவது இருதய சிகிச்சை நிபுணர் சாய் சதீஷ் அவருடைய தலைமையில் 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பு நடத்தினார்கள். தொடர்ந்து அவருடைய உடலில் பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அவருக்கு அடிவயிற்றில் ரத்த நாளத்தில் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருந்ததால் தொடர்ந்து வலி ஏற்பட்டது. அதே போன்று செரிமான பிரச்சனை இருந்தது, நெஞ்சு வலியும் இருந்தது. இது தொடர்பாக அவருடைய உடலில் பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையில் அவருக்கு 2 விதமான சிகிச்சை முடிந்து தற்போது அவருடைய கார்டியாலஜி பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக எடுக்கப்பட்ட அவருக்கு என்னென்ன மருத்துவ சிகிச்சை எடுக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் அவருடைய உடலில் செரிமான பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று கண்டறியப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவருடைய அடிவயிற்றில் உள்ள ரத்த நாளம் ஏன் வீங்கப்பட்டது, அதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருடைய ஏற்கனவே வரும்போதே நெஞ்சு வலி இருக்கிறதா கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் அவர்களுடைய சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டு அவருடைய ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்பட்டப்பட்டது. 4 மணி நேர பரிசோதனைக்கு பின்பு அந்த ரத்த நாளத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வு முடிவுபடி அவருக்கு ரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பதை கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையில் அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதாவது கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல் தான் அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாகவே அவருடைய அடிவயிற்றில் உள்ள ரத்த நாளம் வீக்கத்திற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு சாதாரண வார்டில் அவர் நேற்று தங்கியிருந்த இடத்தில் அறைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் திரும்பவும் மீண்டும் அவருக்கு அதாவது இந்த சிகிச்சைகள் அனைத்தும் அதாவது ஆஞ்சியோ செய்யப்பட்டதும் சரி, அவருடைய அடிவயிற்றில் ரத்த நாளம் வீக்கப்பட்டதுக்கு சிகிச்சை அளிக்கும் சரி, இதெல்லாம் சாதாரண கேத்லேப் எனக்கூடிய அந்த லேபிள் தான் நடப்பட்டது. அறுவை சிகிச்சை எதுவும் செய்யப்படவில்லை. கேத் லேபிள் வைக்கப்பட்டு இந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆஞ்சியோ செய்யப்பட்ட பிறகு அவர் இருதய அறுவை சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். ஒரு அரை மணி நேரம் மயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கண் விழித்து பார்த்த போது டாக்டரை பார்த்தாலும் சிரித்தபடி பேசியிருக்கிறார். குறிப்பாக அந்த மருத்துவர் குழுவிற்கு அதாவது சாய் சதீஷ் குழுவினருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு தெம்பாக இருந்தால் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அவரை வீட்டுக்கு அனுப்பதற்கான ஏற்பாடுகள் தயார் வருகிறது. ராதா, நடிகர் ரஜினிகாந்தனுடைய உடல் சற்று நன்றாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது சற்று ஆறுதல் தரக்கூடிய விஷயம் ரசிகர்களுக்கு. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.